வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு தினம். முதல்வர் மற்றும் அரசியல் கட்சித் தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை. புதுச்சேரியில் ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் அளவிற்கு தயாரிக்கப்படும் போலி மதுபானங்கள் தமிழக டாஸ்மாகில் விற்பனை. அதிமுக செயலாளர் அன்பழகன் குற்றச்சாட்டு. டெல்லியில் நடக்கக்கூடிய தனி மாநில தகுதி கோரிக்கைக்கான ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு அழைப்பு விடுக்க கோரிக்கை. பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அவரது திருவுருவச் சிலைக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதேபோன்ற காங்கிரஸ் சார்பிலும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் பல்வேறு அரசியல் கட்சியினர் ராஜீவ்காந்தியின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் அரசு சார்பில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் வன்முறை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். அவரை தொடர்ந்து அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் உறுதிமொழி ஏற்றனர். இதேபோன்று காங்கிரஸ் சார்பிலும் ராஜீவ்காந்தி திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான வைத்திலிங்கம், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்பு ஸ்ரீபெரும்புத்தூர் ராஜீவ்காந்தி நினைவிடத்திற்கு காங்கிரசார் அஞ்சலி செலுத்துவதற்காக சென்றனர். டாஸ்மாகின் ஊழல் முறைகேடுகளை விசாரிக்கும் அமலாக்கத்துறை புதுச்சேரியில் தயாரிக்கப்படும் போலி மதுபானங்கள் குறித்தும் விசாரிக்க வேண்டும் என அதிமுக செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரியில் தயாரிக்கப்படும் போலி மதுபானங்கள் நாள் ஒன்றுக்கு 50 லட்சம் ரூபாய் அளவில் தமிழக பகுதிக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்த மதுபானங்கள் தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடை மூலம் விற்பனை செய்யப்படுகிறது. ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் அளவிற்கு மேல் போலி மதுபானங்கள் புதுச்சேரியிலிருந்து தங்கு தடையின்றி தயாரிக்கப்பட்டு தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளுக்கு அனுசரிக்கப்படுகிறது. எனவே தமிழகத்தின் டாஸ்மாக் ஊழலை விசாரிக்கும் அமலாக்கத்துறை புதுச்சேரியிலிருந்து தமிழகத்திற்கு கொண்டு செல்லப்படும் போலி மதுபானங்கள் குறித்தும் விசாரணை செய்ய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிகள் அரசுக்குரிய 50 இடங்களை பெறாமல் வெறும் 36% மட்டுமே ஆண்டுதோறும் புதுவை அரசு பெற்று வருகிறது. இது மாணவர்களுக்கும் செய்யப்படும் துரோகம். எனவே இந்த விவகாரத்தில் துணைநிலை ஆளுநர் தலையிட்டு தேசிய மருத்துவ கவுன்சில் ஆணைப்படி அரசுக்குரிய 50% இடத்தை கட்டாயம் ஏற்றுப்பெற வேண்டும் என குறிப்பிட்டார். புதுச்சேரி மாநில அந்தஸ்துக்கான கையெழுத்து இயக்கத்தில் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆகியோர் கையெழுத்திட்டனர். புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில தகுதி வேண்டி கையெழுத்து இயக்கம் புதுச்சேரியில் தொடங்கப்பட்டது. அதில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோரிடம் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையிலான போராட்ட குழு சென்று கையெழுத்து வாங்கினர். இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் ஜூன் 27ஆம் தேதி தலைநகர் டெல்லியில் நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதாக உறுதியளித்தனர். மேலும் ஒற்றை கருத்தாக டெல்லியில் நடக்கக்கூடிய தனி மாநில தகுதி கோரிக்கைக்கான ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு அழைப்பு விடுக்குமாறு கோரிக்கை வைத்தனர். நிகழ்வில் லோகு ஐயப்பன், மங்கையர் செல்வம், அழகர் சுவாமிநாதன், பஷீர், ராஜா பாவடராயன், பிராங்க்லின் சிகாமணி, தாமரைக்கண்ணன், சடகோபன், அன்பழகன், ஹரிகிருஷ்ணன் இன்னும் திரளான அமைப்பு தலைவர்களும் நிர்வாகிகளும் உடனிருந்தனர். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் நடைபெற்ற அரசு விழாவில் கொல்லப்பள்ளி அசோக், மல்லாடி கிருஷ்ணராவ் வார்த்தை மோதலில் ஈடுபட்ட சம்பவம் புதுவை அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசு மீன்வளத்துறை சார்பில் ஏனாம் பிராந்தியத்தில் மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்த முதியவர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கொல்லப்பள்ளி அசோக், புதுச்சேரி அரசு டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோர் பங்கேற்று முதியோர்களுக்கு உதவித்தொகை பெறும் ஆணையை வழங்கினர். அப்போது விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கொல்லப்பள்ளி அசோக், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மல்லாடி கிருஷ்ணராவ் என
குறிப்பிட்டு பேசியதாக குறிப்பிடுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய மல்லாடி கிருஷ்ணராவ், நான் தற்போது புதுச்சேரி அரசு டெல்லி சிறப்பு பிரதிநிதி என்றும் அமைச்சருக்கு இணையான பதவியில் உள்ளதால் என்னை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என சிறுமைப்படுத்த முடியாது என்றும், சட்டமன்ற உறுப்பினர் அசோக் சமோசா ஜிலேபி என விமர்சித்து மேடையிலேயே பேசியது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் 34வது நினைவு தினத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் 34வது நினைவு தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. இதில் ஒரு பகுதியாக புதுச்சேரி அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர் மற்றும் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி, தெற்கு மாவட்ட தலைவர் குருமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி, சசிகுமார், மகளிர் அணி பொன்னி சுப்பராயன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பல கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். முருங்கம்பாக்கம் வீரர் சத்தியமூர்த்தி மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி வழங்கினார். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கம்பாக்கம் வீரர் சத்தியமூர்த்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதுச்சேரி அரசு கல்வித்துறை மூலம் மாணவர்களுக்கு வழங்கப்படும் இலவச மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளியின் துணை முதல்வர் சீசா தலைமையில் தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கியது. இந்நிகழ்ச்சியில் துணை முதல்வர் தலைமை உரையாற்ற நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்ட சிறப்புரையாற்றி 73 மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். முன்னதாக பள்ளியின் சார்பில் துணை முதல்வர் சட்டமன்ற உறுப்பினருக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசை வழங்கினார். பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் நிலை 1 சுபாங்கி மற்றும் நிலை 2 தமிழ் கொடி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். பட்டதாரி ஆசிரியை விஜயா வரவேற்புரை வழங்கினர். நிகழ்ச்சிகளை கணித ஆசிரியை அமுதா தொகுத்து வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், மாணவர்களின் பெற்றோர்கள், பொதுமக்கள் பல கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். லாஸ்பேட்டையில் பாஜக சார்பில் நடைபெற்ற ஆபரேஷன் சிந்தூருக்கான வெற்றி பேரணியை புதுவை மாநில பாஜக தலைவர் செல்வகணபதி எம்பி தொடங்கி வைத்தார். பயங்கரவாதிகள் பஹல்காம் தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர். அதைத் தொடர்ந்து இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மீது ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரால் போர் நடத்தியது. இந்திய ராணுவத்தின் வெற்றியை பாராட்டும் வகையில் புதுவை லாஸ்பேட்டை தொகுதி பாஜக சார்பில் தேசிய கொடியை ஏந்தி ஊர்வலம் நேற்று நடைபெற்றது. லாஸ்பேட்டை செல்லப்பெருமாள் பீட் முருகர் கோவிலில் இருந்து தொடங்கிய ஊர்வலத்தை புதுவை மாநில பாஜக தலைவர் செல்வகணபதி எம்பி தொடங்கி வைத்தார். ஊர்வலத்தில் லாஸ்பேட்டை தொகுதி பாஜகவினர், பொதுமக்கள், மாணவர்கள், இளைஞர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். கொடி ஊர்வலம் லாஸ்பேட்டை மெயின் ரோடு கல்லூரி சாலை வழியாக அசோக் நகரை சென்றடைந்தது. இதில் தொகுதி பாஜக தலைவர் பன்னீர்செல்வம், தொகுதி பொறுப்பாளர் அசோகன், ஓபிசி அணி நிர்வாகி நடராஜன், முன்னாள் தொகுதி தலைவர் பிரகாஷ் உள்ளிட்ட பல கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை தொகுதியில் ஆபரேஷன் சிந்தூருக்கான வெற்றி பேரணி பாஜக பிரமுகர் செந்தில்குமரன் தலைமையில் நடைபெற்றது. பயங்கரவாதிகள் பஹல்காம் தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர். அதைத் தொடர்ந்து இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மீது ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரால் போர் நடத்தியது. இந்திய ராணுவத்தின் வெற்றியை பாராட்டும் வகையில் புதுவை முத்தியால்பேட்டை ஆபரேஷன் சிந்தூருக்கான வெற்றி பேரணி நடைபெற்றது. பாஜக பிரமுகர் செந்தில்குமரன் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக தலைவர் செல்வகணபதி எம்பி, சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் பேரணியில் ஏராளமான பாஜக நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. மறைந்த முன்னாள் பிரதமர் அமர ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி வைஷ்யால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ராஜீவ்காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் MP தலைமையில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் முக்கிய பிரமுகர்
அரசு ஊழியர் பிரிவு கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் பல கலந்து கொண்டார். ராஜீவ்காந்தியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். உருளையன்பேட்டையில் புதைவட மென் கேபிள் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி போக்குவரத்து துறை PRTC மூலம் புதிய மின் பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வரவுள்ளது. மேலும் மின் பேருந்துகளுக்கு மின் சார்ஜ் செய்யும் வகையில் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மறைமலை அடைகள் சாலையில் புதிய PRTC சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு புதிதாக வெங்கடாநகர் துணை மின் நிலையத்திலிருந்து திட்ட மதிப்பு 1,53 லட்சம் செலவில் 11 kV புதைவிட மென் கேபிள் அமைக்கும் பணி மற்றும் 11 kV மென் கேபிள் மூலம் கோவிந்த சாலை, குபேர் நகர், கண்டக்டர் தோட்டம் அரசு குடியிருப்பு பகுதி, பாரதிபுரம் மெயின் ரோடு, அந்தோனியார் கோவில் தெரு அரசு குடியிருப்பு பகுதி மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் மின் இணைப்புகளை வலுப்படுத்தும் வகையில் புதிய கேபிள்கள் அமைய இருப்பதால் அதற்கான கேபிள்கள் அமைக்கும் பணிகள் நடைபெறுவதை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி என்று பார்வையிட்டார். மேலும் பணிகளை விரைந்து முடித்த பகுதி மக்களுக்கு உதவிடுமாறு கேட்டுக்கொண்டார். ஆய்வின் போது மென்துறை செயற்பொறியாளர் ராஜஸ்ரீ, மென்துறை நிலை 1 உதவி பொறியாளர் முத்தானந்தம், மென்துறை இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் மென்துறை அதிகாரிகள், அப்பகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பல கலந்து கொண்டனர். புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி ஏற்கப்பட்டது. வன்முறை எதிர்ப்பு தினத்தையொட்டி புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. வளர்ச்சி ஆணையர் மற்றும் அரசு செயலர் ஆஷித் மதோவாப் மோரே வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழியை வாசிக்க அரசு செயலர்கள், தலைமை செயலக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சட்ட செயலர் சத்தியமூர்த்தி தமிழில் உறுதிமொழி வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். புதுச்சேரி வயல்வெளி நகரில் விசுவாச வார்த்தை சபையின் ஆலய பிரதிஷ்டை விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. NR காங்கிரஸ் நிர்வாகி டாக்டர் நாராயணசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். புதுச்சேரி அடுத்த வயல்வெளி நகரில் விசுவாச வார்த்தை சபையின் ஆலய பிரதிஷ்டை விழா இன்று நடைபெற்றது. ரெடியார்பாளையம் வயல்வெளி நகர் தியாகப்பிள்ளை நகரில் நடைபெற விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அப்போஸ்தலர் பால் கார்ஸ் விக்டர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட விசுவாச வார்த்தை சபையின் ஆலயத்தை திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் ஓசைனா மிஷன் சபையின் அப்போஸ்தலர் வேதாநாயகம் மற்றும் சங்கை தனசீலன், NR காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். விழாவில் சிறப்பு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. மேலும் அகில இந்திய கிறிஸ்தவ முன்னேற்ற கழக தேசிய மற்றும் மாநில தலைவர்கள் மற்றும் AICTO தேசிய செயலாளர் செபஸ்தியான் மற்றும் ரெடியார்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சார்ந்த கிறிஸ்தவர்கள், ஊழியர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்ட சிறப்பு வழிபாடு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து NR காங்கிரஸ் நிர்வாகி டாக்டர் நாராயணசாமி ஏற்பாட்டின் பெயர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அசைவ உணவு வழங்கப்பட்டது. இதில் NR காங்கிரஸ் நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். புதுச்சேரி திராவிட கழகம் சார்பில் முன்மொழி திட்டம் புதிய தேசிய கல்விக் கொள்கையை திணிக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாவட்ட திராவிட கழகம் இளைஞரணி மாணவரணி சார்பில் தமிழ்நாட்டில் இருமொழி திட்டத்தை சீரழித்த இந்திய திணிக்கும் ஒன்றிய அரசை கண்டித்தும், புதுச்சேரி மண்ணிற்கு பொருந்தாத புதிய கல்வித்தொகை CBSE பாடத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி அரசு பள்ளி மாணவர்களின் வாழ்வினை கேள்விக்குறியாக மாற்றிய புதுச்சேரி அரசு மற்றும் ஒன்றிய அரசை கண்டித்தும் புதுச்சேரி சுதேசி பஞ்சாலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தலைமை கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி மாவட்ட இளைஞரணி தலைவர் சித்தார்த் தலைமையில் நடைபெற்றது. திராவிட கழகம் மாவட்ட தலைவர் அன்பரசன், செயலாளர் ராசா, துணைத் தலைவர் குப்புசாமி, பொதுக்குழு உறுப்பினர்கள் அறிவழகன், பழனி, விடுதலை வாசகர் வட்ட தலைவர் தமிழ்செல்வன், செயலாளர் சிவராசன், தொழிலாளர் அணி செயலாளர் குமார், நகராட்சி தலைவர் ஆறுமுகம், ஆதிநாராயணன், முத்துவேல், தீனா, ஆனந்தி, தீனா, முனைவர் சிவ இளங்கோ, பாரதி உட்பட பல கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் கழக காப்பாளர் ராசு, தொழிலாளர் அணி தலைவர் இளங்கோவன் ஆகியோர் ஆர்ப்பாட்ட முழக்கம் செய்தனர். முடிவில் மாவட்ட மாவட்ட செயலாளர் சபீர் முகமது நன்றி கூறினார். தேசிய ஓய்வூதியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு புதுச்சேரி கிளை சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை விளக்கி நடைபெற்ற மாலை நேர தர்ணா போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் கலந்து கொண்டனர்.
தேசிய ஓய்வூதிய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு புதுச்சேரி கிளை சார்பில் 8வது ஊதிய குழுவிற்கு தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்களை நியமிப்பதோடு ஊழியர் தரப்பு முன்வைத்துள்ள பரிந்துரையை கொண்டே வெளியிட வேண்டும். புதுச்சேரி ஓய்வூதியர்களுக்கு அமல்படுத்தப்படும் சிஜிஎஸ் திட்டத்தை விருப்பமுள்ள ஓய்வூதியர்களுக்கு அமல்படுத்தவும், மற்றவர்களுக்கு FMIA-வை தொடர்ந்து வழங்க மத்திய அரசு ஒப்புதலை பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாலை நேர தர்ணா போராட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பிரேமதாசன் தலைமை தாங்கினார். இதில் நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட தேசிய ஓய்வூதிய சங்கங்களின் நிர்வாகிகள் கலந்து கொண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் ஆபரேஷன் சிந்தூருக்கான வெற்றி பேரணி நடைபெற்றது. காஷ்மீர் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தானுக்கு பதிலடியாக வெற்றிகரமாக ஆபரேஷன் சிந்தூரை நடத்தி முடித்த பாரதிய தேசத்தின் முப்படை வீரர்களுக்கு நன்றியை தெரிவிக்கும் பொருட்டு எந்தவித ஜாதி மதம் இனம் இன்றி பேதமின்றி நெல்லித்தோப்பு தொகுதியில் தேசிய கொடி ஏந்தி நடைபெற்ற தேச ஒற்றுமை பேரணிகள் நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் விஜயராஜ் தலைமையில் காமராஜர் நகர சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மற்றும் நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் முன்னிலையால் புதுவை மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்த நினைவு நாளை அனுசரிக்கும் வகையில் காங்கிரஸ் கட்சியினர் சார்பாக ரத்த தான முகாம் நடைபெற்றது. முன்னாள் பாரத பிரதமர் அமர ராஜீவ்காந்தி நினைவு தினம் ஆண்டுதோறும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நினைவு தினத்தையொட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக அரசு பொது மருத்துவமனையில் ரத்த தான முகாம் நடைபெற்றது. மாநில மருத்துவர் அணி தலைவர் மருத்துவர் பது தலைமையில் நடைபெற்ற முகாமில் மாநில புரொபஷனல் காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ணா பாரதி முன்னிலை வகித்தார். மேலும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சி மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், இளைஞர் அணி முன்னாள் தேசிய செயலாளர் லட்சுமிகாந்தன், வழக்கறிஞர் பிரிவு அணி செயலாளர் மருது பாண்டியன், இளைஞர் அணி மாநில தலைவர் அனந்த பாபு, மகளிர் அணி மாநில தலைவி நிஷா மற்றும் மாநில நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து மருத்துவமனை வளாகத்தில் பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் உறவினர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது. உப்பளம் தொகுதி சின்னக்கடை மார்க்கெட்டில் மின் இணைப்பு பிரச்சனையை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி நேரில் ஆய்வு செய்து நடவடிக்கை மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட சின்னக்கடை ஜனாப் HM காசிம் அங்காடி மார்க்கெட்டில் கடந்த சில நாட்களாக மின்சாரம் தொடர்பான சிக்னல்கள் நிலவுவதாக அங்குள்ள வியாபாரிகள் புகார் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி உடனடியாக அந்த பகுதியில் சென்ற வியாபாரிகளை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். மார்க்கெட்டின் கிழக்கு பகுதியில் உள்ள காய்கறி கடைகளுக்கும் மேற்கு பகுதியில் உள்ள மீன் மற்றும் ஆட்டு இறைச்சி கடைகளுக்கும் ஒரே மின் இணைப்பு வழங்கப்பட்டிருப்பதால் கடந்த 4 நாட்களாக மின் துண்டிப்பு ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். உறுதுணையாக நடவடிக்கை எடுக்கும் நோக்கில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி மின்துறை செயற்பொறியாளர் ராஜசியை அலுவலகத்தில் நேரில் சந்தித்து வியாபாரிகளுடன் கலந்து ஆலோசனை நடத்தினர். உடனடியாக அந்த பகுதிக்கு சென்று ஆய்வு செய்தபோது தனித்தனியாக மின் இணைப்பு வழங்கப்படும் என அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கையை ஏற்று உறுதியளித்தனர். அப்போது அதிகாரிகள் பலர் உடன் இருந்தனர். முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் 34வது நினைவு தினத்தை முன்னிட்டு தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் 34வது நினைவு தினம் நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்த வகையில் புதுச்சேரி தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ராஜீவ்காந்தியின் 34வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவரும் முன்னாள் அரசு கொறடாவுமான ஆனந்தராமன் தலைமையில் மணவெளி தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியினர் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ராஜீவ்காந்தியின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தி அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் மாநில தொகுதி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக பதிலடி கொடுத்த இந்திய பாதுகாப்பு படைகளின் வெற்றியை பறைசாற்றும் வகையில் வில்லியனூர் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது.
பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்து மூலமாக பதிலடி கொடுத்த பழி தீர்த்த நம் இந்திய பாதுகாப்பு படைகளின் வெற்றியை பறைசாற்றும் வகையில் வில்லியனூர் மாட வீதியை சுற்றி வில்லியனூர் தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. வில்லியனூர் தொகுதி தலைவர் சுந்தர் ஏற்பாட்டில் நடந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் மற்றும் மாவட்ட தலைவர் ஓம் அனிதா கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் முன்னாள் தொகுதி தலைவர் தட்சிணாமூர்த்தி, மாநில சிறப்பு அழைப்பாளர்களாக முகமது யூனிஸ், கண்ணபிரான், வீரமுத்து மற்றும் தொகுதி பொதுச் செயலாளர் ராஜவேல், தொகுதி நிர்வாகிகள் தமிழரசன், வீரமுத்து, முரளிதரன், சுப்பிரமணி, சீனிவாசன், குணா, மாவட்ட பொதுச் செயலாளர்கள் கனகராஜ், சண்முகம், மாவட்ட துணைத் தலைவர் பாண்டுரங்கன், மாவட்ட செயலாளர் உதயகுமார், மாவட்ட பொருளாளர் அமிர்தராஜன், நிர்வாகிகள் மற்றும் ABVP மாணவர் அமைப்பினர், பொதுமக்கள் என 200க்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் பிரம்மோற்சவ தீமிதி திருவிழா கொடியேற்றும் நிகழ்ச்சி நேற்று இரவு நடைபெற்றது. முன்னதாக நேற்று காலை சங்கராபரணி நதிக்கரைகள் புனித நீர் திரட்டி மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை ஸ்ரீ தூவடி அய்யனார் கோவிலில் குதிரை விடுதல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து புத்து மண் எடுத்தல், எல்லை கடத்தல் நிகழ்ச்சிகள் நிறைவு செய்தார். இவ்வாலயத்தில் உள்ள கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் தங்கவேல், பாஞ்சாலி அம்மாள் குடும்பத்தினர்கள் உபயத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் தனபால், முன்னாள் கொம்யூன் பஞ்சாயத்து சேர்மன் ஆனந்தன், மாநில காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி, முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணன் உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் ஆலய நிர்வாக அதிகாரி கமலஜோதி, முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட விழா குழுவினர்கள், பொதுமக்கள் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். வில்லியனூர் பகுதியில் எழுந்தருளியுள்ள தென்கொள்ளை வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் கும்பாபிஷேக வருஷ பூர்த்தி விழா சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கொள்ளை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் ஸ்மவஸ்திரா அபிஷேகம் எனும் கும்பாபிஷேக வருஷ பூர்த்தி விழா நேற்று நடைபெற்றது. இதில் காலை வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனமும் இறப்பு சிறப்பு பூஜைகளுடன் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ராஜ வரதராஜ பெருமாள் உற்சவ மூர்த்தியின் சிறப்பு அலங்காரத்தில் ஆலய ஏற்பாடு நடைபெற்றது. மங்களம் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுகுமாரன் உபயத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் உழவர்கலை சட்டமன்ற தொகுதி NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகி டாக்டர் நாராயணசாமி மற்றும் மங்களம் தொகுதி NR காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் மற்றும் பக்தர்கள் பல கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 8,930 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 108 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு தினம். முதல்வர் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை. புதுச்சேரியில் ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் அளவிற்கு தயாரிக்கப்படும் போலி மதுபானங்கள் தமிழக டாஸ்மாகில் விற்பனை. அதிமுக செயலாளர் அன்பழகன் குற்றச்சாட்டு. டெல்லியில் நடக்கக்கூடிய தனி மாநில தகுதி கோரிக்கைக்கான ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு அழைப்பு விடுக்க கோரிக்கை. மும்மொழி திட்டம், புதிய தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து திராவிட கழகம் ஆர்ப்பாட்டம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் மாலை நேர தர்ணா. இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.